அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது. சென்னையில் கொட்டும் மழையிலும் தீபாவளி பட்டாசு கழிவுகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் தகவலை கேட்கலாம். ராமச்சந்திரன், வணக்கம். இது தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் நேற்று தீபாவளி பண்டிகை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக தீபாவளி பண்டிகையும் பட்டாசையும் பிரிக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாகும். ஆகையால் வெடித்த பட்டாசுகளை அகற்றுவதற்காக சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 19,500 தூய்மை பணியாளர்கள் இரவு பகலாக பணியாற்றி வருகின்றனர். குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த பாதுகாப்பு உபகரணங்களுடன் தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தொடர்ச்சியாக அந்த பட்டாசு கழிவுகளை வெடித்த பட்டாசு கழிவுகளை அகற்றக்கூடிய காட்சிகள் நேரடியாக பார்க்கலாம். குறிப்பாக ஒவ்வொரு மண்டல வாரியாக இதுக்காக தனியாக ஒரு வாகனம் வைக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய குப்பை கிடங்கு கொண்டு செல்லப்பட்டு அறிவியல் முறைப்படி பாதுகாப்பாக அளிக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கிட்டத்தட்ட 60 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளது. இன்று காலை வரை 100 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை 160 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் மட்டுமே சென்னை மாநகராட்சி சார்பாக அகற்றப்பட்டது. அதே அளவுக்கு இந்த ஆண்டும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பட்டாசு கழிவுகளை அகற்றுவதற்காக தனியாக அவர்களுக்கு பை ஒன்று வழங்கப்பட்டது. வழக்கமான பின்ல இந்த பட்டாசு கழிவுகளை போட வேண்டாம் என்றும் ஏற்கனவே சென்னை மாநகராட்சி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இந்த பட்டாசு கழிவுகள் எவ்வாறு அகற்றப்படுவது என்பது குறித்து பேசுவதற்காக அந்த தூய்மை பணியாளர் நம்மிடம் இருக்கிற அவர்கிட்ட கேட்போம். அம்மா, நீங்க எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, எப்படி இதை அகற்றுறீங்கம்மா? வணக்கம் சார், அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சென்னை மாநகராட்சி மற்றும் உர்பேச சுமின் இணைந்து மண்டலம் 9 பகுதியில் உள்ள தெருக்களில் உள்ள பட்டாசு குப்பை, அதாவது மிகவும் அபாயகரமான பட்டாசு குப்பையில் நம்ம அகற்றிட்டு இருக்கோம். நம்ம தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த குப்பையெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம உடனுக்குடனே க்ளீன் பண்ணணும் அப்படின்னு, கூடவே மழை வர்றதுனால அது தரையாக இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு எந்தவித ஒரு சிரமமும் இல்லாமல் நம்ம தூய்மை பணியாளர்கள் காலையிலேருந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை என்ன பண்ணுறோன்னா, தனித்தனியாக பைகள் வச்சுருக்காங்க, வெள்ளை கலரில் பை கொடுத்துருக்காங்க. அந்த பட்டாசு குப்பையெல்லாம் தனியாக எடுத்து வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, IWMA சென்டர், அதாவது கும்மிடிப்பூண்டியில் இருக்குது நம்மளோட சென்டர், இந்த அபாயகர குப்பையை எடுக்கிறதுக்கு அந்த சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டியில் வச்சு. இப்போ இந்த மழை பெஞ்சதுனால குப்பை அகற்றுல தொய்வு இருக்குதா மேடம்? உங்களுக்கு அதில் என்ன இடர்பாடு? இல்லை, நம்ம பொதுமக்களுக்கு ஐஇசி குழுவினர் மூலமாக பொதுமக்கள்கிட்டையும் நாங்கள் விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னை வரைக்கும் ஓரளவுக்கு வீடுங்களில் அப்பார்ட்மெண்ட்லலாம் குப்பையெல்லாம் எடுத்து வச்சு கொடுக்குறாங்க. தெருக்களில் போடுற குப்பையை தான் உடனுக்குடனே நம்ம தீவிர பணிகள் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க சார். இல்லை, மழைனால உங்களுக்கு ஏதாவது தொய்வு இருக்குதா? இல்லை அகற்று கண்டிப்பாக, ஏன்னா மழை காலையிலேருந்து விட்டு ஒரு 2 தடவை வந்துருச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. பட் கிளீனிங் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. கூடுதல் நேரம் கூடுதல் தூய்மை பணியாளர்களை பயன்படுத்தணுமா சார்? கண்டிப்பாக. இப்போ ஒரு தெருவில் ஒருத்தர் 2 பேர் இருக்காங்கன்னா கூடுதலாக பணியாளர்களை போட்டு தீவிர பணி பண்ணிட்டு தான் இருக்காங்க. 4 பேர் 5 பேர் சேர்ந்தால் தான் அந்த வேலைகளை செய்ய முடியும். அப்படின்றதுனால மற்ற பொதுமக்களுக்கு சிரமம் வரக்கூடாது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக அதை பண்ணிகிட்டு இருக்காங்க சார். தேங்க்யூ. நீங்கள் நேரடியாக கேட்டிருப்பீங்க. மழை பாராமல் இரவு பகலாக தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்கள் பட்டாசு கழிவுகளை அகற்றி வருகின்றனர். இந்த பகுதியில் இதற்கே தனியாக வாகனம் கொண்டு வரப்பட்டு அந்த வாகனத்தில் அந்த ஏற்கனவே சேகரிக்கப்பட்ட குப்பைகளை அதில் வாகனத்தில் ஏற்றி இங்கிருந்து பாதுகாப்பாக ஒவ்வொரு மண்டலத்துக்கும், இப்போ கிட்டத்தட்ட நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய 9ஆம் இடத்தில் 15 வாகனங்கள் வார்டு வாரியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதனை இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டு ஒட்டுமொத்தமாக மண்டலம் 9இல் சேகரிக்கப்பட்டு இறுதியாக சென்னையை அடுத்து இருக்கக்கூடிய கும்மிடிப்பூண்டி கொண்டு செல்லப்பட்டு அங்கு அறிவியல் முறைப்படி பாதுகாப்பான முறையில் பட்டாசு கழிவுகள் என்பது அபாயகரமான கழிவுகள் என்பதால் அதனை பாதுகாப்பான முறைப்படி அதனை அளிக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை 100 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும், இன்று மாலை நாளை குறிப்பாக இன்று வடமாநிலத்தில் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் இன்று தீபாவளி பண்டிகை கொண்டாடுவார்கள். அவர்கள் வெடிக்கக்கூடிய அந்த பட்டாசு கழிவுகளை இணைத்து கிட்டத்தட்ட 150 200 மெட்ரிக் டன் பட்டாசு கழிவுகள் அகற்றப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் நீலம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் பாரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ரூம் நடிக்கும் பைசன் காலமடான் வெற்றி நடை போடுகிறது.